உலகெங்கிலும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய சௌபாக்கிய வணக்கங்கள். நேயர்களே, உங்கள் வாழ்வில் சுயதொழில், பதவி உயர்வு என உங்களை கேட்காமலே கொடுத்து கௌரவம், அந்தஸ்து, பேர், புகழ், மதிப்பு, மரியாதை, அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் என உங்களுக்கு தந்து உங்களை கோடீஸ்வரர்களாக, லட்சாதிபதிகளாக வாழ வைப்பவர் குரு பகவான். அதேபோல உங்களுடைய சுய தொழிலில் பல பிரச்சனைகளை தந்து பண வரவு செலவுகளில் பாதிப்புகளை ஏற்படுத்தி அதன் மூலம் உங்களுக்கு அசிங்கத்தையும் அவமானங்களையும் ஏற்படுத்தி தருபவரும் அதே குரு பகவானே. எனவேதான் ஜோதிடத்தில் குரு பயிற்சி பலன்களுக்கு நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். அன்பர்களே, இப்போ குரு பகவான் சுப பலன்களை தருவாரா அல்லது அசுப பலன்களை தருவாரா என நாம் பலன்களை நிர்ணயம் செய்யும் போது உங்களுடைய ஜனன குருவையும் நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணமாக, உங்களுடைய ஜனன குரு பாதிப்புகளை தரக்கூடிய தன்மையில் இருந்து கோச்சார குரு அதிகப்படியான நற்பலன்களை தரக்கூடிய தன்மையில் வந்தால் நிச்சயமாக அதிகப்படியான நற்பலன்கள் என்பது இந்த காலகட்டங்களில் நடந்தே தீரும். அதேபோல உங்களுடைய ஜனன குரு அதிகப்படியான நற்பலன்களை தரக்கூடிய தன்மையில் இருந்து கோச்சார குரு அதிகப்படியான பாதிப்புகளை தரக்கூடிய தன்மையில் அமைந்துவிட்டால் இந்த காலகட்டங்களில் பாதிப்புகளும் என்பது நிச்சயமாக நடைபெறும். நேயர்களே, இப்போ அடுத்தது பார்க்கும்போது ராசி பலன்கள். அதாவது ராசி பலன்கள் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தை மையமாக வைத்து கணிக்கப்படுவது தான் ராசி பலன்கள். இப்போ ராசி என்பது எதை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாக்கா, நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தை மையமாக வைத்து ராசியை நிர்ணயம் பண்ணுறோம். சரி, அப்போ ராசினா என்ன, நட்சத்திரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ பஞ்சாங்கம் என்று ஒன்று இருக்குது இல்லைங்களா? அப்போ பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னாக்க 5 அங்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். 5 அங்கங்கள் இணைந்தது தான் பஞ்சாங்கம். அதாவது 5 என்பது தமிழ் பெயர், பஞ்சாங்கம் பஞ்சு என்பது பார்த்தீங்கன்னா வடமொழி பெயர். அவ்வளோதான். 5 என்பதற்கு பார்த்தீங்கன்னா வடமொழி பெயர் தான் பஞ்ச என்று அர்த்தம். இப்போ அந்த 5 அங்கங்கள் இணைந்தது பஞ்சாங்கம். ஓகே, இந்த 5 அங்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல பார்த்தீங்கன்னா நாள், அடுத்தது நட்சத்திரம், அடுத்தது திதி, அடுத்தது யோகம், அடுத்தது கரணம். இப்போ இந்த 5 அங்கங்கள் இணைந்ததை நம்ம பஞ்ச அங்கங்கள், பஞ்சாங்கம்னு சொல்கிறோம். இப்போ இதில் ஒரு அங்கமான நட்சத்திரத்தை மையமாக வைத்து ராசி பலன்கள் கணிக்கப்படுகிறது. முதல் முறையாக இந்த குரு பயிற்சி பலன்களை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 5 அங்கங்களையும் இணைத்து நம்ம கணிக்க போகிறோம். சரி, இப்படி இணைத்து கணிக்கும் போது என்ன வித்தியாசம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த 5 அங்கங்களில் ஒன்றை விட ஒன்று சிறந்தது. எல்லாம் ஈவென்ட் கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒன்றை விட ஒன்று சிறந்தது. பார்த்தீங்கன்னாக்கா நாளை விட நட்சத்திரம் சிறந்தது, நட்சத்திரத்தை விட திதி சிறந்தது, திதியை விட யோகம் சிறந்தது, யோகத்தை விட கரணம் சிறந்தது. அப்போ ராசி பலன்களை நம்ம நட்சத்திரத்திலிருந்து கணிப்பதை விட அதனுடன் அதற்கு அதிகப்படியான சக்தி வாய்ந்த திதி, யோகம், கரணத்தை எல்லாம் இணைத்து பார்க்கும்போது ரிசல்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டாக துல்லியமாக நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த 5 அங்கங்களுமே பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இதெல்லாம் தனித்தனி கிடையாது. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் நின்ற நட்சத்திரம், சந்திரன் நின்ற நட்சத்திரம், இது இரண்டையும் எடுத்துக்கொண்டு தான் பார்த்தீங்கன்னா திதி நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த திதியில் பாதி தான் கரணம். அதே போல் பார்த்தீங்கன்னா சூரியன் என்ற நட்சத்திரமும் சந்திரன் என்ற நட்சத்திரத்தையும் மையமாக வைத்து தான் யோகங்கள் நிர்ணயிக்கப்படுகிறது. அதாவது நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம், கரணமே காரிய சித்தி அப்படின்லாம் மறைமுகமாக இதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை எல்லாம் நம்ம இணைத்து இப்பொழுது நாம் பார்க்கலாம். இப்போ வருகின்ற பிளவ வருடம் கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி ஆங்கில தேதிப்படி 20/11/2021 சனிக்கிழமை இரவு 10:31 அளவில் கிருஷ்ணர் பிறந்த ரோகிணி நட்சத்திரத்தில், மேலும் தேய்பிரை துதியை திதியில்
அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 27 நித்திய நாம யோகங்களில் சிவம் என்ற அற்புதமான ஒரு நாம யோகத்தில் சேஷ்டா தேவியை அதிபதியாக கொண்ட தைத்துளை கரணத்தில் இந்த குரு பெயர்ச்சி என்பது நடைபெறுகிறது. அதாவது குரு பெயர்ச்சி என்பது ஓகே தான், அது வந்து நடைபெறும் போது என்னென்ன யோகம், என்ன கரணம், என்ன திதி, என்ன நட்சத்திரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே மிக சிறந்ததாக வருகிறது. இந்த மாதிரி ஒரு அற்புத அமைப்பு என்பது வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 7 வருடங்களுக்கு முன்னாடி தான் வந்தது. இது 7 வருடங்கள் கழித்து இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்புகளில் வந்து இந்த குரு பயிற்சி என்பது நடக்குது. அப்போ இந்த குரு பயிற்சி என்பது நிச்சயமாக அதிகப்படியான நற்பலன்களை அனைவருக்கும் கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க உங்களுடைய ஜாதகம், உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ஜாதகங்கள்லாம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பெயர், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் அதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கோம். அப்படியே லைனாக கீழே வந்தீங்க அப்படின்னாக்க உங்களுடைய ஜனன திதி, அதே போல் ஜனன நித்திய நாம யோகம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜனன கரணம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டு குறித்து வைத்து கொண்டு நான் சொல்லக்கூடிய பலன்கள்லாம் கேட்டீங்க அப்படின்னாக்க பலன்கள் வந்து உங்களுக்கு எளிமையாக புரியும். அதே போல் என்னென்னா இது வந்து பொது பலன்கள் அல்ல, இது வந்து மேக்சிமம், அதாவது என்னென்னா ஒரு 10% தான் வந்து இது வந்து நடைமுறைக்கு வரவில்லை அப்படின்னு சொல்லலாம் ஒழிய 90% பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே துல்லியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலன்களாக கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு உண்டான குரு பெயர்ச்சி பலன்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2, 5ஆம் இட அதிபதி 4ஆம் இடத்துல கும்பராசியில் சஞ்சரிக்க உள்ளார். இந்த கும்பராசியில் பார்த்தீங்கன்னாக்க 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அதாவது அஷ்டவசுக்கள் பிறந்த அவிட்ட நட்சத்திரத்தினுடைய 3, 4ஆம் பாதங்கள் இருக்குது. அடுத்தது யமதர்மராஜன் பிறந்த சதய நட்சத்திரத்தினுடைய 1, 2, 3, 4ஆம் பாதங்கள் அந்த இடத்துல இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா குபேரன் பிறந்த பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய 1, 2, 3 பாதங்கள் அங்கே இருக்குது. சரிங்களா? இப்போ இதில் குரு பகவான் போகும்போது 3 நட்சத்திரங்கள்லேயும் ஒரே பலன்களை தருவாரா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா 3 நட்சத்திரங்களுக்கும் வெவ்வேறு தன்மைகள் என்பது உண்டு. சரிங்களா? இப்போ சதய நட்சத்திரம்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா சதய நட்சத்திரம் வந்து 100 நட்சத்திரங்கள் சேர்ந்த மிகப்பெரிய கூட்டம். அது சதய நட்சத்திரம் வந்து சக்தி வாய்ந்த ஒரு நட்சத்திரம். இப்போ பார்த்திங்கனாக்கா மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய லக்னம் வந்து பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரத்தில் தான் நிற்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் வந்து சதய நட்சத்திரத்தில் நின்றுட்டு இருப்பார். இப்போ அடுத்தது வந்து பார்க்கும்போது இப்பொழுது முதல்வர், இப்போ நடப்பு முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா மதிப்புக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தை நீங்கள் எடுத்துங்க அப்படின்னாக்க அது சதய நட்சத்திரத்தில் சூரியன் வந்து நின்றுட்டுருப்பார். சரி, கலைத்துறைக்கு போங்க. நடிகர் ரஜினிகாந்த் இருக்கார் இல்லையா, அவருடைய ஜாதகத்தில் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாதகத்தில் குரு பகவான் சதய நட்சத்திரத்தில் நின்றுட்டுருப்பார். ஸோ சதய நட்சத்திரம் என்பது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நட்சத்திரம். சரிங்களா? சதய நட்சத்திரம் சுபபலன்களை தரக்கூடிய தன்மையில் ஒரு ஜாதகம் இருந்து விட்டால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு துறையில் மிகப்பெரிய பேர் புகழை வந்து நிச்சயமாக அடைந்தே தீர்வார்கள். இப்போ அந்த மாதிரி தன்மையுடைய இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரம், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய நட்சத்திரங்களில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, இதில் வந்து பூரட்டாதி நட்சத்திரம் தான் அதிக பலம் வாய்ந்தது. சரிங்களா? இப்போ அதில் வந்து ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னாக்க பணம் ஏன் தான் இப்படி வருதுன்னே நம்மளுக்கு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் ஜாதகத்தில் மதிப்புக்குரிய நடிகர் சூப்பர் ஸ்டார், தமிழக சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்களுடைய ஜாதகத்தை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாக்க ராகு பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்றுட்டுருப்பார். இப்படி நம்ம வந்து பல உதாரணங்களை நம்ம வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இது ஒரு அற்புதமான அமைப்பு. இப்போ வந்து குரு பகவான் வந்து மகர ராசியில் வந்து சஞ்சரிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் யாருக்கும் வந்து அதிகப்படியான யோகத்தை வந்து அந்த இடத்துல அவர் கொடுக்கவே இல்லை. இடையில் வந்து கோவிட் பிரச்சனைகள் வந்தது, எல்லாம் கடுமையான சோதனைகள், அது வந்து அப்படியே ஓடிருச்சு. ஆனால் கும்பம் என்பது அப்படி இல்லை. கும்பத்தில் வந்து பார்த்திங்கனாக்க மிக அதிகமான சக்தி வாய்ந்த நட்சத்திரங்கள் இருக்குது. இப்போ முதல்ல வந்து பார்க்கும்போது இப்போ விருச்சிக ராசி நேயர்களுக்கு கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்தில் குரு பகவான் செல்லும்போது என்னென்ன பலன்கள் நடைபெறும்னு இப்போ பார்க்கலாம் நம்ம.
இப்போ கார்த்திகை 4ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 18ஆம் தேதி வரை ஆங்கில தேதிப்படி 20/11/2021 2/1/2022 வரை ஏறத்தாழ 42 நாட்கள் வந்து அந்த நட்சத்திரத்தில் வந்து பயணம் போன்றார். இப்போ குரு பகவான் உங்கள் ராசிக்கு யாருன்னா 2 5ஆம் இட அதிபதி. அவர் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 4ஆம் இடத்துல போகிறாரு. நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா 1 மற்றும் 6ஆம் இட அதிபதி நட்சத்திரம். அவருடைய பார்வைகள் வந்து எங்கெங்கே விழுது அப்படின்னாக்கா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான மிதுன ராசியின் மீது அவருடைய பார்வை விழுது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான சிம்மத்தின் மீது அவருடைய பார்வை விழுகிறது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான துலாம் ராசியின் மீதும் அவருடைய பார்வைகள் வந்து விழுகிறது. இப்போ இந்த இடங்கள் எல்லாம் வந்து புனித தன்மையை வந்து அடைகிறாங்க. அப்போ என்னென்ன பலன்கள் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ வந்து விருச்சிகத்திற்கு 10ஆம் இடம் என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்க சிம்ம வீடு. இப்போ 10ஆம் இடம் என்பது சிம்ம வீடாக வர்றதுனால அது மிகப்பெரிய அமைப்பு. அதுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, தொழில்காரகன் சூரியன். அதான் 10ஆம் இடம் பாவ காரகாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன். சரிங்களா? அப்போ அவருடைய வீட்டை வந்து பார்ப்பதனால இந்த காலகட்டங்களில் அரசு வேலைகளுக்கு முயற்சி செய்பவர்களுக்கு கண்டிப்பாக வந்து அரசு வேலை என்பது கிடைக்கும். பர்டிகுலராக விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான். சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து பார்க்கும்போது விருச்சிக ராசியே வந்து பார்த்திங்கன்னா காவல்துறைக்கு உண்டான ராசி. இப்போ சிபிஐ, அதே போல் போலீஸு, இராணுவம் சார்ந்த ராசி அது. ஏன்னா லக்னம் வந்து செவ்வாயினுடைய வீட்டில் நின்றுட்டுருக்கு இல்லைங்களா, காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் வீட்டில் நின்றுட்டுருக்கு இல்லைங்களா, இயல்பாகவே அந்த தன்மைகள் எல்லாமே அதிகமாக இருக்கும். இப்போ அடுத்தது வந்து பார்க்கும்போது பதவி உயர்வுக்கு வேண்டி வெயிட்டிங்கில் இருப்பவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் வந்து பதவி உயர்வுகள் வந்து சட்டென்று வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே போல் 12ஆம் பாவமும் செயல்படுறதுனால இடமாற்றங்கள் என்பது உறுதி. ஆனால் 12ஆம் இடம் என்பது சுக்கிரனுடைய வீடாக இருக்கிறதுனால நீங்கள் புதிதாக செல்லக்கூடிய இடம் எப்படி இருக்குன்னா நல்ல சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய இடமாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன நடக்கும் அப்படின்னாக்க, திடீரென இந்த செயல்கள்லாம் நடைமுறைக்கு வரும். திடீரென பார்த்திங்கன்னா ஆர்டர் காப்பி வந்து திடீர்னு வந்து போட்டு கொடுப்பாங்க. ஏன்னா புதனுடைய வீடு இல்லைங்களா, அப்போ கையெழுத்துகள் ஒப்பந்தங்கள் வாயிலாக அவர் திடீர்னு ஏதோ ஒரு யோகத்தை வந்து அவர் கொடுக்கணும் இல்லையா, அதனால் அந்த இடத்துல அந்த யோகத்தை கொடுத்துருவார். அப்போ அடுத்தது பார்க்கும்போது குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். இவர் என்ன சார் பண்ணுவார்? 4ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். நின்ற இடம் சிறப்பில்லை, பார்வை தான் சிறப்பு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா அப்படின்னாக்க அதெல்லாம் உண்மை இல்லைங்கய்யா. ஆக்சுவலாக வந்து குரு பகவான் சுபபலன்களை தரக்கூடிய தன்மையில் இருந்தால் நின்ற பாவம் வழியாகவும் தருவார், பார்வைகள் வழியாகவும் தருவார். அதே போல் பாதிப்புகள் என்று வந்து விட்டால் பார்த்திங்கன்னா நின்ற இடத்தின் வாயிலாகவும் பாதிப்பு தான், பார்வைகள் வழியாகவும் வந்து பாதிப்புகள் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எல்லாம் தவறாக வந்து ஜோதிடத்தை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, ஜோதிட சாஸ்திரத்தை வந்து தவறாக வந்து எல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. இப்போ இவ்வளோ அம்சங்கள் இருக்குது. 4ஆம் இடத்தில் குரு அமர்ந்து சுபபலன்களை தரக்கூடிய தன்மையில் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒழுக்கம் என்பது கிடைக்கும். ஒழுக்கம் வந்து டெஃபினட்டாக வந்து கிடைக்கும். இவ்வளோ சிறப்பம்சங்கள் கொண்ட ஒரு அமைப்புகள் வந்து இந்த இடத்துல நடைபெறுகிறது. இது யார் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சுகர்மம் நாமயோகம், சித்தி நாமயோகம், பிராமியம் நாமயோகம், சௌபாக்கியம் நாமயோகம், வியாகாதம் நாமயோகம், ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாத்தியம் நாமயோகம், சூலம் நாமயோகம், வரியான் நாமயோகம், வைதிரிதி நாமயோகம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கனாக்க உங்களுக்கு வந்து விஸ்கமம் நாமயோகம், கண்டம் நாமயோகம், பரிகம் நாமயோகம். மேலும் வந்து கரணங்களில் வந்து பார்க்கும்போது பவகரணம், அதே போல் கௌளவகரணம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வணிசைக்கரணம், அதே போல் கிம்ஸ்துகுண கரணம். இதில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த யோகங்கள் வந்து மல்டிபிள், அதாவது என்னென்னா 10 மடங்கு வந்து நிறைவாக வந்து கிடைக்கும். இப்போ அடுத்தது வந்து பார்க்கும்போது பிரீத்தி நாமயோகம், விருத்தி நாமயோகம், சிவம் நாமயோகம், திருதி நாமயோகம், வேதிபாத நாமயோகம், மகேந்திரம் அல்லது ஐந்திரம் என்ற நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பலன்கள் எல்லாமே அப்படியே தலைகளாக நடக்கும். ப்ரொமோஷன் எதிர்பார்ப்பீங்க, கிடைக்காது. இந்த காலகட்டங்களில் ப்ரொமோஷன் கேட்கலான்னு சொல்லி இடமாற்றங்கள் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டு நிற்பீங்க, வேறு வேலை கிடைச்சிரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா வேறு வேலை கிடைக்காது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நம்ம என்னென்ன பலன்கள் சொன்னோமோ அது சார்ந்த வேலைகள் எல்லாம் தயவுசெய்து இந்த காலகட்டங்களில் வந்து நிப்பாட்டி வைங்க. சரிங்களா? சரி, அப்படியே வந்து செஞ்சு தான் ஆகணும். ஏற்கனவே பிரச்சனைகள் வந்துருச்சு, அதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழிகள்
அப்படின்னு பார்க்கும்போது முருகப்பெருமான் வழிபாடை வந்து செய்யுங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம் செய்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, தொழிலில் பிரச்சனை இருக்கா, ஒரு 10 தொழிலாளர்களுக்கு வந்து தான தர்மம் பண்ணுங்கள். முருகனுடைய ஆலயங்களில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு இதை பண்ணும்போது ரொம்ப அதிகப்படியான நற்பலன்களை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரி, எந்த நாளில் செஞ்சால் நல்லது, எந்த நாளில் செஞ்சால் நல்லது அப்படின்னாக்கா, நான் முன்ன வந்து என்னென்ன கரணங்கள் என்னென்ன யோகங்கள் நல்லதுன்னு சொன்னனோ, யாருக்கு இதெல்லாம் அதிகமாக கிடைக்கும்னு சொன்னனோ, அந்த நாம யோகங்களில் கரணங்களில் பண்ணுங்க. இப்போ சொன்னேன் இல்லையா, சுகர்ம நாம யோகம், சித்தி நாம யோகம், பிராமியம் நாம யோகம்னு அப்படியே சொன்னேன் இல்லையா, அந்த நாம யோகங்களில் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த 15 நாம யோகங்களை தவிர மீதி உள்ள நாம யோகங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நல்ல பலன்கள் என்பது உண்டு. சரிங்களா? அது எந்த அளவுக்கு இருக்குன்னா 100க்கு ஒரு 80% நற்பலன்கள் வந்து கிடைக்கும். ஆனால் நம்ம சொன்ன நாமயோகங்களுக்கு அதிக அளவில் கிடைக்கும். சரிங்களா? இப்போ அடுத்தது பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு குரு பகவான் சதய நட்சத்திரத்தில் செல்லும்போது என்னென்ன பலன்கள் நடைபெறும் என இப்பொழுது நாம் பார்க்கலாம். மார்கழி மாதம் 18ஆம் தேதியிலிருந்து மாசி மாதம் 18ஆம் தேதி வரை, அதாவது ஆங்கில தேதிப்படி 2/1/2022 2/3/2022 வரை ஏறத்தாழ ஒரு 60 நாட்கள் அந்த நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாரு. உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2, 5ஆம் இட அதிபதி. அவர் 4ஆம் இடத்துல சதய நட்சத்திரத்தில் போகிறாரு. அங்கு இருந்து அவருடைய பார்வைகளால் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான மிதுன ராசியை பார்க்குறாரு, 10ஆம் இடமான சிம்ம ராசியை பார்க்குறாரு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடமான வந்து பார்த்திங்கன்னா துலா ராசியை பார்க்குறாரு. இந்த இடங்களிலெல்லாம் வந்து குருவனுடைய பார்வைகள் இந்த இடங்களெல்லாம் விழுகிறது. சரிங்களா? இதில் வந்து எது ரொம்ப சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் இடத்தை வந்து பார்க்குறாரு இல்லைங்களா, அது ஒரு அற்புதமான அமைப்பு. சரி, என்ன நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, அது ஒரு தொழில்ஸ்தானம். 10ஆம் இடம் என்பது தொழில்ஸ்தானம். மேலும் வந்து சிம்மத்தினுடைய அதிபதி சூரியன் வந்து 10ஆம் இடம் பாவ காரகாதிபதி, அவர் வந்து தொழில் காரகன். சரிங்களா? அந்த வீட்டையே பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னாக்க, அரசு சார்ந்த வகைகளில் வந்து பார்த்திங்கனாக்க வேலை வாய்ப்புகள், அடுத்தது வந்து ப்ரொமோஷனு, அரசு ரீதியாக வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லைங்களா, இல்லைனா வெளிநாட்டிலே வந்து தூதுவராக போய் அங்கே வந்து பணி செய்வது, இப்படி அரசு ரீதியாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள், பதவி உயர்வுகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தானாகவே இந்த நேரத்தில் வந்து தேடி வரும். அதன் மூலமாக கௌரவம், அந்தஸ்து, பேர், புகழ் எல்லாமே உயரும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து பார்க்கும்போது எது சிறந்த பாகம்னாக்க 8ஆம் இடம். 8ஆம் இடத்தை வந்து இந்த குரு பகவான் பார்க்குறாரு இல்லைங்களா. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீரென உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள், அப்போ திடீரென வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கிறது, திடீரென சுய தொழில் வந்து தொடங்கிறது, அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் அவர் வந்து கொடுப்பார். 12ஆம் இடம் என்பது இடமாற்றத்துக்கு உண்டான பாவம், அயன சயன போக சுகங்களுக்கு உண்டான போகம், சுகக்காரகன் சுக்கிரனே அங்கே வர்றதுனால பார்த்திங்கனாக்கா நிறைவாக எல்லா சுகங்களும் உங்களுக்கு வந்து சேரும். மேலும் 4ஆம் இடத்தில் சதய நட்சத்திரத்தில் குரு பகவான் அமர்ந்து புனித தன்மையில் இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீய பழக்க வழக்கங்கள் இருப்பவர்கள் வந்து திருந்துவார்கள். சதய நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் இல்லைங்களா, மேக்சிமம் வந்து பார்த்திங்கனாக்க அந்த இடத்துல உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து என்னென்னா குடிப்பழக்கங்கள் அல்லது வந்து பார்த்திங்கனாக்க பெண்கள் விஷயத்தில் அல்லது ஆண்கள் விஷயத்தில் இருவருக்குமே காமம் என்பது இருவருக்குமே வந்து பொதுவானது. ஸோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அவப்பெயர்கள் வந்து வாங்குவாங்க. அப்போ குரு பகவான் அந்த இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு வாய்ப்புகள் வந்து கொடுப்பார் அவர் திருந்துவதற்கு. இப்போ திருந்திட்டாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அப்படி நின்றுவாங்க, மீண்டும் வந்து போக மாட்டாங்க. சரிங்களா? அப்போ இது சார்ந்த இவ்வளோ நல்ல விஷயங்களுக்கு லக்னத்தை பார்க்குறாரு, அதுவும் வந்து பிரமாதமான விஷயம். சரி, இது எல்லாம் யாருக்கு வந்து அதிகமாக நிறைவாக கிடைக்கும் அப்படின்னா, திருதி நாமயோகம், வேதிபாத நாமயோகம், அதே போல் மகேந்திரம் என்ற ஐந்திரம் என்ற நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு. அடுத்ததாக வந்து பார்க்கும்போது சோபனம் நாமயோகம், சௌபாக்கியம் நாமயோகம், அதாவது சோபனம் நாமயோகம், ஹர்ஷனம் நாமயோகம், சுபம் நாமயோகம். கரணங்களில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கனாக்க பாலவக்கரணம், நாகவக்கரணம், அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பத்திரைக்கரணம், சகுனிக்கரணம். சகுனிக்கரணத்தையெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்க தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம்.
அதாவது சகுனி கரணத்தில் பிறந்து பார்த்திங்கன்னா அந்த கரண அதிபதி சனி பகவான் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்திங்கனாக்க 2ஆம் இடத்தில் அமர்ந்து பாவகிரகங்களுடன் மேலும் ஒரு பாவகிரகங்களுடன் வந்து இணையும் போது, அல்லது வந்து அவயோக நட்சத்திரத்திலேயோ லாட நட்சத்திரத்திலேயோ அல்லது வந்து பார்த்திங்கனாக்கா பிற பாதிப்புகளை தரக்கூடிய நட்சத்திரத்திலே நின்றால் தான் வந்து பார்த்திங்கன்னா சகுனி வேலையெல்லாம் பார்ப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கோழி மீட்டு விடுவது, அதன் மூலமாக வந்து பிரித்து வைப்பது, ஒருத்தரை வந்து பார்த்திங்கனாக்கா நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து நிறுத்துறது, அந்த மாதிரி சகுனி வேலைகள்லாம் இருக்குது இல்லைங்களா. அந்த சகுனி காரணத்தில் பிறந்த எல்லாருமே அந்த வேலையை வந்து பார்க்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா சகுனி காரணத்தில் பிறந்த நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து எனக்கு வாடிக்கையாளராக இருக்காங்க. அவங்களுடைய ஜாதகங்கள்லாம் நான் வந்து நிறைவாக ஆய்வு பண்ணியிருக்கேன். எல்லாருக்கிட்டையும் அந்த ஹேபிட் வந்து இருக்கிறது இல்லை. இப்போ சனி பகவான் கரணத்துக்கு அதிபதியான சகுனி கரணத்துக்கு உண்டான அதிபதியான சனி பகவானும் சேர்ந்து கெட்டு போயிருந்தால் தான் அந்த தன்மைகள் வந்து வெளிப்படும். சரிங்களா. அப்போ இந்த சகுனி கரணத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த அமைப்புகள் வந்து சிறப்பாக இருக்கும். இப்போ அடுத்தது பார்க்கும்போது ஆயுஷ்மான் நாமயோகம், அதே போல் துருவம் நாமயோகம், பார்த்திங்கனாக்க சித்தம் நாமயோகம், மேலும் வந்து சூலம் நாமயோகம், வரியான் நாமயோகம், வைத்திரிதி நாமயோகம். அது இல்லாமல் இது பார்த்திங்கன்னா விஸ்கம நாமயோகம், கண்ட நாமயோகம், பரிக நாமயோகம், இந்த 6 நாமயோகங்களில் பிறந்தவர்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சஞ்சாரம் வந்து சிறப்பாக இல்லை. சரிங்களா. இப்போ இவர்கள் வந்து இதை சரி செய்து கொள்வதற்கு என்ன பண்ணணும்னா, பிரச்சனைகள் வராமல் தவிர்க்கிறது தான் வந்து புத்திசாலித்தனம். அப்போ என்னென்ன விஷயங்கள் பார்த்தோமோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து சிந்தனைகள் வரும்போது, செய்யலான்னு தோணும்போது அதை வந்து செய்ய வேண்டாம். அதை வந்து குறைந்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 60 நாளைக்கு வந்து 2 மாதங்களுக்கு வந்து தள்ளி வைங்க. அதுதான் வந்து புத்திசாலித்தனம். இல்லை ஏற்கனவே பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சு, அதை செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படிங்கும்போது அதை வந்து குறைத்து கொள்வதற்கு, அதிலிருந்து வெளியில் வருவதற்கு பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் உள்ள சமயபுர தாயாரை வந்து வழிபாடு பண்ணுங்கள். அங்கே போய்ட்டு வழிபாடு பண்ணுங்கள். தாயாருக்கு உங்களால் முடிஞ்சதை வந்து சேவைகள் செய்துவிட்டு, இப்போ வந்து தாயாருக்கு வந்து இப்போ அங்கே போனீங்க அப்படின்னாவே உருவங்கள்லாம் வந்து செய்து வந்து கொடுப்பாங்க. சரிங்களா. அந்த உருவங்கள்லாம் வாங்கி அது வந்து உண்டியலில் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். அடுத்தது வந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த குறிப்பிட்ட நாம யோகங்களுக்கு தான் வந்து நல்ல விஷயங்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன். நான் அதே போல் 6 நாமயோகங்களுக்கு சரியில்லைன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. இப்போ இந்த 15 நாமயோகங்களை தவிர மீதி இருக்கக்கூடிய 12 நாமயோகங்களுக்கு எந்த பாதிப்புகளும் இல்லை. என்னடா இவர் வந்து இந்த பேரெல்லாம் சொல்லவே இல்லையே, இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குமா, நம்ம இந்த நாமயோகத்தில் பிறந்திருக்கோம், நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்ற சிந்தனைகள்லாம் உங்களுக்கு வரும். அந்த மாதிரிலாம் இல்லை. மீதி உள்ள நாமயோகங்கள் அனைவருக்கும் நல்லாயிருக்கும். அதே போல் நான் என்னென்ன கரணங்கள் பெயர் சொல்லியோ அந்த கரணத்தில் பிறந்தவர்களுக்கும் நிச்சயமாக நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கனாக்க எந்த அளவுக்கு யோக பலன்கள் நடக்கும்னா 100க்கு 80% யோக பலன்கள் என்பது கிடைக்கும். இப்போ அடுத்தபடியாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு குரு பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் செல்லும்போது என்ன மாதிரி பலன்களை தருவார் என நாம் இப்பொழுது பார்க்கலாம். அதாவது மார்கழி மாதம் 18ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 20 தேதி வரை, ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். விருச்சிக ராசி நேயர்களுக்கு குரு பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் செல்லும்போது என்னென்ன பலன்களை தருவார் என நாம் இப்பொழுது விரிவாக தெளிவாக பார்க்கலாம். நேயர்களே, அதாவது மாசி மாதம் 18ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 30ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிப்படி 2/3/2022 13/4/2022 வரை இந்த காலகட்டங்களில் குரு பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு யாருன்னா 2, 5ஆம் இட அதிபதி. அவர் செல்வது 4ஆம் இடத்துல பூரட்டாதி என்ற சுயசாரத்தில் போகிறாரு. அவர் அங்கு இருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான மிதுனத்தை வந்து பார்க்குறாரு. அதே போல் 7ஆம் பார்வையினால் பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம வீட்டை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு வந்து 10ஆம் இடம் அது. மேலும் அது இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான துலா ராசியும் பார்க்குறாரு. இதில் வந்து மிக சிறந்த பாவமாக பார்க்கப்படும் போது 10ஆம் பாவம் தான் வந்து தலை சிறந்த பாவம். அதாவது கர்மஸ்தானம், சம்பாத்தியத்துக்கு உண்டான பாவம். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் சம்பாத்தியம் என்று ஒன்று இல்லை என்றால் வந்து அவங்களுக்கு வந்து மதிப்பு மரியாதைகள் என்பது இல்லை. சரிங்களா. அந்த பாவத்தையே அவர் வந்து பார்ப்பதனால
குருவினுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து பார்ப்பதனால பார்த்திங்கன்னா வங்கித்துறையை சேர்ந்தவர்களுக்கு, வங்கியில் வேலை பார்ப்பவர்களுக்கு, அது அரசு வங்கியாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் வங்கியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனாக்கா ப்ரொமோஷன் வந்து கிடைக்கும், வர வேண்டிய நிலுவைத் தொகைகள் வந்து கிடைக்கும். ட்ரெஸரியில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது தீர்ந்து சேமிப்புகள் வந்து உயரும். மேலும் வந்து புதிதாக அரசு வேலைகளுக்கு வங்கி சார்ந்து ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த ராசி, பர்டிகுலராக விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். அது இல்லாமல் 8ஆம் இடத்தை வந்து பார்ப்பதனால திடீரென வேலை வாய்ப்புகள், சுய தொழில் செய்யக்கூடிய முயற்சிகள், ப்ரொமோஷனு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு தொகை வந்து கைக்கு வந்து சேருவது, இப்படி பல நல்ல அம்சங்கள் வந்து 8ஆம் பாவம் வந்து உங்களுக்கு கொடுக்கும். 12ஆம் இடம் என்பது இடமாற்றம், 4ஆம் பாவமும் செயல்படுகிறது, 10ஆம் பாவமும் செயல்படுகிறது. அப்போ வீடு இடமாற்றமும் என்பதும் உண்டு, தொழில் ரீதியான இடமாற்றங்கள் என்பதும் உண்டு. சுக்கிரனுடைய வீடாக இருப்பதால், அவரை வந்து குரு பார்ப்பதால் இதை எப்படி இருக்குன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக அமையும். அது இல்லாமல் வந்து 4ஆம் இடத்தில் குரு பகவான் சுயசாரத்தில் போகிறதுனால இந்த காலகட்டங்களில் ஒழுக்கங்கள் என்பது மேம்படும். அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமன், சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் வந்து குண்டாவாங்க. அதை பற்றி வருத்தப்பட தேவையில்லை. அவர் இடம் பெயரும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பழைய உடல்வாக்கு வந்து ரீப்ளேஸ் ஆயிடுவீங்க. சரிங்களா? இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சூழன் நாமயோகம், வரியான் நாமயோகம், வைத்திரிதி நாமயோகம், அது இல்லாமல் அதிகண்ட நாமயோகம், பார்த்திங்கன்னா வஜ்ரம் நாமயோகம், சுப்பிரம் நாமயோகம். கரணங்களில் வந்து பார்க்கும்போது பவகரணம், வந்து பார்த்திங்கன்னா வணிசைக்கரணம், மேலும் வந்து சகுனிக்கரணம், சதுஸ்பாத கரணம், இதில் பிறந்தவர்களுக்கு இது ரொம்ப யோகமான அமைப்பு. சரிங்களா? அடுத்தது யோகத்தின் அடிப்படையில் சௌபாகிய நாமயோகம், வியாகாதம் நாமயோகம், சாத்திய நாமயோகம், மேலும் விஸ்கமன் நாமயோகம், கண்ட நாமயோகம், பரிக நாமயோகம். இதில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் வந்து சிறப்பாக இல்லை. என்னென்ன பலன்கள் சொன்னோமோ அது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தலைகீழாக நடக்க ஆரம்பிச்சிடும். இவர்கள் வந்து இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி செயல்களை வந்து செய்ய வேணாம், தள்ளி வையுங்க. மீறி செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னாலும் சரி, அல்லது வந்து செஞ்ச ஆரம்பித்தாச்சு, பிரச்சனைகளாக ஆயிடுச்சு, இதை தீர்க்கறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கும்போது குபேர பொம்மைகளை வாங்கி 5 குழந்தைகளுக்கு வந்து விளையாடுவதற்கு வந்து கொடுங்க. அது கொடுக்கறதுக்கு முன்னாடி குபேரனை வந்து வேண்டிக்கோங்க. சரிங்களா? அப்படி செய்யும்போது இது மிக சிறந்த பரிகாரமாக அமையும். இப்போ நான் பெயர் சொல்லாத நித்திய நாமயோகங்கள், கரணங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதில் பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக அதிக நற்பலன்கள் என்பது உண்டு. 180% நற்பலன்கள் நடந்தே தீரும். நன்றி நேயர்களே. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.